இப்போ வந்து பாவக்காய் குழம்பு செய்ய போகிறோம். இதில் வந்து நான் எண்ணெய் எதுவுமே ஊற்றலை, வெறுமனே வானொலி மட்டும் தான் வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்ன அப்படின்னா, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் புளி, பாவக்காய் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்றாப்புல ஒரு சின்ன பாவக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். லைட்டாக கோல்டன் கலர் வர்ற மாதிரி வறுத்தா போதும். இப்படி தேங்காவை வந்து வறுத்து செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கசப்பு வந்து ஃபுல்லாக போகாது, ஆனால் கசப்பு வந்து ரொம்ப தெரியாது. குழந்தைங்க வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவு வறுத்தா போதும். இப்போ ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் நான் எண்ணெய் ஊற்றிக்கிடுறேன். எண்ணெய் வந்து லைட்டாக சூடு ஏறினோடனே இந்த வெட்டி வச்சுருக்க பாவக்காயை அதில் போட்டு நல்லா வதக்க போகிறேன். பாகற்காய் இந்த அளவு வெந்த பிறகு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சீரகம், இப்போ வெங்காயம், வெள்ளைப்பூடு, அப்புறம் கருவேப்பிலை மூணையும் உள்ளே போட்டுடுறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு இப்போ ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டுடுறேன். தக்காளி இந்த அளவு மசிஞ்ச பிறகு ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த பாகக்காய் உள்ளே போட்டுடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன். மூணு ஸ்பூன் மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஊற்றிடுறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அளவு வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா புளியெலாம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் ஊற்றுறேன். இதில் வேறு எதுவுமே சேர்க்கலை, வெறும் அந்த வறுத்த தேங்காவை தான் பேஸ்டாக்கி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படி கொதிக்கட்டும். இப்போ நல்லா கட்டியாக ரெடி ஆயிடுச்சு.